இந்த படம் வந்து நிறைய பெண்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா ஆண்களுக்கு மேலே தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கணும். பட் நம்ம எப்போவுமே ஆண்களுக்கு மேலே நல்ல சிந்தனையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். உண்மையிலுமே இந்த படம் வந்து நிறைய பெண்களுக்கான ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய பெண்கள் வந்து நிறைய வெளியில் சொல்ல முடியாத வழி உள்ளுக்கே இருக்கும். நிறைய பேருக்கு அது தெரியாது. பாதி பீப்புள்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் இதெல்லாம் கடந்து போயிருப்பாங்க. அந்த வகையில் அருண் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும் போதே எனக்கு ரொம்ப பெண்களுக்கான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக நினச்சேன். நான் நிறைய போதைப் பொருட்கள், இந்த குடிப்பழக்கம் இருக்கிறதால வந்து நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நிறைய பெண்கள் சந்திச்சிருப்பாங்க. அப்படி இருக்கேக்க இந்த மாதிரி நிறைய நீங்கள் பேப்பரில் கூட பார்த்துருப்பீங்க. இனிமேல் கூட இந்த படத்தை பார்த்துட்டு சில பேர் திருந்துறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்க. இது எல்லாருக்குமே ஒரு பிடிக்குமன்றதை தாண்டி வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. நன்றி. வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். என்னோடய நேம் ரோஷினி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவி. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ், ஒரு விமென் கோ த்ரூ பண்ணுற விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி அவுட் பர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ 3 years நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டைரக்டர் அருண். ஸோ இதை நாங்கள் ஃபைனலாக இங்கே எடுத்துகிட்டு வரோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்குது. ஏன்னா 3 years அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் இது பண்ணி பண்ணது ஒரு டீம் ஒர்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். என்னோட பேர் அருண். நான் அறிவண்ட பட டைரக்டர். நான் இங்கே நிற்கிற காரணமான எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ரொடியூசர் தேங்க் பண்ணிக்கிறேன். என் படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் வியான் வெஞ்சர்ஸ் வினோத் ராஜனுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் நான் இங்கிட்ட சாந்தியமே கிடையாது. நான் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சார், இப்போ என்னென்னா இது கவர்மெண்ட்ட பர்மிஷன் வாங்கினீங்களா? அந்த 181 சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கினீங்களா? இப்போ ஒரு வேளை நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது இந்த லாஸ்ட் சீன் வரும்போது எப்படி என்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ண விஷயம் ஒன்று இருக்குது. வாங்கினீங்களா இல்லை நார்மலாக அது போடலாமா? இல்லை சார், நார்மலாக போடலாம் சார், போடலாம் சார். அது என்னன்னா ஏதாவது எதிர்ப்பு வந்தா, ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் கூட அந்த நம்பர் யாரும் நோட் பண்ணி வைக்கல. ஆமாம் சார். ஸோ அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்ட போகிறீங்களா இல்லை ஏதாவது வந்து மினிஸ்டர்ஸ் யாராவது வந்து படம் பார்க்க போகிறாங்களா? இல்லை சார், மென்ஷன் பண்ணி காட்டுறோம் சார். ஆமாம் சார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மது, கஞ்சா, இந்த மாதிரி போதைகள்லாம் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்களும் இன்றைக்கி சிகரெட் அடிக்கிற நிலைமையில் கொண்டு வந்து தள்ளப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவில். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது என்ன மாதிரி தடுக்கலாம்? இது அரசுக்கு நீங்கள் என்ன மாதிரி கோரிக்கை வச்சுருக்கீங்க சார்? அது யாரை தடுத்தாலும் அது தடுக்க முடியாது சார். அவங்கவுங்க மனசில் தோன்றதை அவங்க பண்ணாத சார் உண்டு. நான் விட போகிற ஒரு பழக்கத்தை விட்டு அப்படி நினச்சா மட்டும் சார் விட முடியும் சார். யாரை போய் அட்வைஸ் பண்ணுறாலும் அது பொதுவாக படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின்ஸ் தான் வர மாட்டாங்க. ஹீரோயின் வந்திருக்காங்க, 2 பேருமே வந்திருக்கிறாங்க. நம்ம அவர் ஒரு நல்ல படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சார் இல்லை சார், அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ் தான் சார். அவர் ஷூட்டில் இருக்காரு, அவரால் வர முடியல சார். அவரால் ஆமாம், சேலத்தில் ஏற்காட்டில் ஷூட்டில் இருக்காரு சார். படம் போடுறது முன்னாடி சொன்னீங்களா? நான் சொன்னேன் சார். நான் சொன்னேன் ஹீரோவாக இருக்காரு, வரலாமே. இல்லை, நான் சொன்னேன் சார் அவர்கிட்ட. அவரும் ட்ரை பண்ணாரு, பட் ஆனால் அவர் வர முடியல சார். சார், மனப்பழக்கம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். அவர் வந்து இது மாதிரி வந்து த்ரில்லர் சேனல்லாம் மேக்ஸிமம் எடுக்க மாட்டார். ஜாலியாக எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரிலாம் அவருக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவர் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு. இல்லை சார், நான் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் எடிட்டராக ஒர்க் பண்ணேன் சார். அந்த யூடியூப் சேனல் எடிட்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதில்லை சார். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து படம் அந்த டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். தமிழ் பெண்கள் அவ்வளோ இருக்கும்போது இலங்கை பெண்களை சூஸ் பண்ண காரணம் சார்? கதை கரெக்டாக இருந்தாங்க சார். அவங்க அப்போ தான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அதனால அவங்கள சூஸ் பண்ணேன் சார். தமிழ் பெண் தானே அவங்க? ஆமாம், தமிழ் பெண் தான் சார். அவங்க தமிழ் பெண். மேடம், உங்கள்கிட்ட தான் அவர் கேட்ட கேள்வி தான் நான் அதை வச்சிருந்தேன். அதாவது மது இது மட்டும் இல்லை, கிரைம் இதெல்லாம் படத்தில் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இருந்து, செகண்ட் ஆஃபும் பக்கம். ஆனால் என்ன ஒன்றுன்னா, இன்னைக்கு பெண்களும் பயங்கரமாக மதுவில் இருக்காங்க. இப்போ நாம் பாருக்கு போனால் நமக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது. அந்த லெவல் போயிட்டு இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வெறும் ஆண்களை மட்டுமே மதுவால் சமூகத்தை சீரழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பாக மாறிட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள். இருக்கு, அந்த விஷயத்தில் அவ்வளோ தெரியலை. அது நான் சீரியஸ்லி எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல உண்மையிலுமே. ஆனால் கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் வந்து ஆண்களுக்கு மேலே தான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கணும். பட் நம்ம எப்போவுமே ஆண்களுக்கு மேலே நல்ல சிந்தனையில் இருக்கிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படி பெண்கள் வளர்ச்சி இல்லை பார்க்குறப்ப நமக்கே நாளைக்கு நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி அந்த ஊரில் வாழும்,
அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது கண்டிப்பா. பொம்பளை பார்த்ததுனால. கண்டிப்பாக அது முற்றிலும் தவிர்க்கிறது நல்லது. மேடம் லியோக்கு முன்னாடி படம் நடிச்ச படமா இது இல்லை வந்து அதுக்கு முன்னாடி வந்து படம் இதுவா? இது லியோ பண்ணிட்டு இருக்கும்போது 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், லியோ வெயிட் பண்ணும்போது எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் படம் நம்மளோட ஹீரோவாக நடிச்சிருக்கோம். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு இதுதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். 3 இயர்ஸ் ஆகிட்டுது, இவ்வளோ இயர்ஸ் ஆகிட்டே நமக்கே அதில் பார்க்கும்போது நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பட் அதுக்கு முன்னுக்கு ஒரு படம், அதுக்கு பிறகு நான் ஹீரோயினாக பண்ண படம் உசுரேன்னு சொல்லி அது ரிலீஸ் ஆகிட்டு. பட் நான் இதுதான் அறிவான் தான் ஃபஸ்ட்டாக ஹீரோயினாக பண்ண படம். ஸோ அது இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்க. ஜேர்னலிஸ்ட்னாவே மேக்ஸிமம் எல்லாருமே வந்து மீடியாவில் கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏதாவது ஒர்க் பண்ணீங்களா? யாரை பார்த்து கற்றுக்குனீங்க? ஆக்சுவலி நான் வந்து அதுக்கு முன்னுக்கே ஜேர்னலிஸ்ட்டு தான். ஆமாம், ஸ்ரீலங்காவில். பழக்கமாக இருந்தது. அதால் கொஞ்சம் அந்த மைக்கு, அந்த கேமரா அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாயிடுச்சு. சார், அறிவான்கிற டைட்டில் உண்மையாக அருமையாக யோசிச்சிருக்கீங்க. ஆனால் அதுக்கு வந்து கிளைமாக்ஸ் கிட்ட கரெக்டாக இருந்தது. ஏன்னா ஒரு குற்றவாளியை மறந்துட்டே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடந்துருக்கீங்கன்னா அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. கிளைமாக்ஸ் நல்லா தான் இருந்தது. அது சினிமாவுக்காக அப்படி. ஆமாம் சார். ஏன்னா அவர் அந்த பையனை மட்டுமே பார்க்குறாரு, பின்னாடி வந்து குத்த போகிறது யாருங்கிறத பார்க்காம இருக்கிறாரு ஹீரோ. அது எப்படி? அதே மாதிரி அந்த பொருள் இரும்புன்னு துப்பாக்கிக்கு இது வரைக்கும் நான் எந்த படத்தையும் அதை வைக்கணும்னு அப்படி வச்சுக்கலாம், இல்லை நெய்வேலி பக்கம் அந்த மாதிரி வார்த்தை புழக்கத்தில் இருக்குல்ல? ஆமாம் சார், பொருள் சொல்லுவாங்க சார் அந்த பக்கம். பொருள் நீங்கள் இரும்புன்னு. இரும்பு பொருள். பெண்களை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அவங்கள காட்டிடுறோம். ஆனால் அவங்க வந்து இந்த படத்தில் பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஆண்களோட மனசை சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒருத்தர் பண்ண தப்பையே இன்னொருத்தர் மேலே போடுற அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? அது அவங்களோட மென்டாலிட்டி பொறுத்து. நீங்கள் தானே ஸ்டோரி ரோஷினி சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. வில்லனிக் ஹீரோயினா அவங்க ஹீரோயின், நீங்கள் வில்லனிக் ஹீரோயின் இல்லையா? எப்படி ஃபீல் பண்ணி இத்தனை கொலையை நீங்கள் தான் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கதை சொல்கிறப்ப எப்படி இருந்தது? ரொம்ப சேலஞ்சிங்காக ஸ்டோரி சொன்னப்போ எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு சார். ஸோ ஆக்சுவலி இந்த மூவிக்குள்ளே நான் எப்படி வந்தேன்ற அந்த ஸ்டோரி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். ஸோ இன்னொரு மூவிக்கு வந்து டான்சர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் போய் பண்ணும்போது அருண் சார் வந்து அந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் பார்த்துட்டு, இல்லை உங்களுக்கு கேமரா ஃபேஸ் இருக்குது, பரதநாட்டியம் டான்ஸர் கூட, ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு நான் பண்ணுவேனா அப்படின்றது. அப்புறம் ஒரு சில ஆடிஷன்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இந்த கதை கேட்டதுக்கப்புறம் ஓகே இது 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 பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம நல்ல ஒரு மெசேஜ் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அந்த சீன்ஸை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த இமோஷன்ஸ், நம்ம ஒரு கொலை பண்ணியிருக்கோம், 5 கொலை பண்ணியிருக்கோம், இவ்வளோ சைக்காலஜிக்கலாக அஃபெக்டான ஒரு பொண்ணாக போர்ட்ரே பண்ணுறதுக்கு பயங்கரமாக சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அருண் சாருமே நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாரு. கொஞ்சம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி அந்த இது கொண்டு வந்தோம். ஸோ என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எடுத்த படம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லென்த்துனா யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. 2 ஹீரோயின் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து இப்போ தான் ஹீரோ ஆகுறாரு. அவர் ஏன் வரல? ஏன்னா வந்து மீடியா இல்லாமல் வந்து அவர் கிடையாது. நீங்கள் என்ன தான் வந்து சொன்னாலும் பெருசா இந்த படத்துல அவர் தான் ஹீரோ லீடு. அவர் ஏன் வரல? எக்ஸ்கியூஸ் என்னதான் இருக்கட்டும் சார், தப்பு கிடையாது. மீடியா மீட் பண்ணாம நீங்க என்ன பண்ண போறீங்க? அடுத்த படம் நீங்க எப்படி பாப்பீங்க பண்ணுவீங்க? கரெக்டாக தான் சார், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான் சார். நீங்கள் அவர் என்ன சொன்னார் அதுக்கு ஃபோன்? சார் நான் அவர்கிட்ட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பிஃபோர் பண்ணேன் சார், இன்ஃபார்ம் பண்ணேன் சார், இது மாதிரி இன்டர்வியூஸ்லாம் இருக்குது சொன்னேன். ஸோ அவர் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ப்ரோ. செல்வராகவன் படம் சார் ஷூட்டில் இருக்கார் அவர். ஸோ அதனால் கிளைமேக்ஸ் ஷூட்டிங் போயிட்டுருக்கனால என்னால் வர முடியாது. நான் 21st வேணா படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுதான் சார் ஆக்சுவலி நடந்தது. சார் ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு அது மாதிரி இந்த ரீ ரிலீஸ் படம் பற்றி நீங்கள் ஒரு டேரக்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்கள் படம் ரீ ரிலீஸ் ஆனால் வேணாம்னு சொல்றீங்க. வேண்டாம் சார் சார் நான் ஆப்வியஸ்லி ஓகே தான் சார் சொல்லுவேன். அது உண்மை ட்ரூட்டாக சொல்கிறேன் சார். ஓகே பண்ணலாம் தான் சார் சொல்லுவேன். இவ்வளோ நாள் டிவியில் ஓடிடியில் சார் அது அப்போ வந்து நான் ஒரு பெரிய மக்கள் விரும்புகிறாங்கன்னா இல்லை, அப்போ நான் ஒரு பெரிய டேரக்டராக இருந்தால் நான் என்ன படம் வருது பார்த்துட்டு நான் வந்து விட சொல்லுவேன் சார். சின்ன படம் வந்து நான் வெளிவிட்டுருவேன் சார் கண்டிப்பாக. அப்புறம் இப்போலாம் டிஸ்கஷனுக்கு கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் அசோசியேட்லாம் வச்சுக்கிறீங்களா? இருக்குது சார், இருக்குது சார். ஏன் கேட்குறேன்னா இப்போ இந்த நெய்வேலி மாதிரி சிட்டி இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டைலாக் ஒன்று வரும், ஏசியும் டிஎஸ்பியும் பேசிக்கிட்டு இருந்ததுதான். அப்படி வராது. ஏன்னா எஸ்பி டிஎஸ்பி ஏசி டிசி. இங்கே நம்ம மாநகராட்சிக்கு ஏசி டிசிலாம் இருப்பாங்க கமிஷனருக்கு. அப்புறம் அது எப்படி மிஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி? ஏன்னா அருமையான படம் எடுத்திருக்கீங்க, க்ரைம் சப்ஜெக்ட்டு.
போலீஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட், இது விசாரிக்காமல் விட்டீங்களா இல்லை மிஸ் பண்ணிட்டீங்களா? இல்லை சார், நான் மிஸ் பண்ணுறேன் சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் தப்பு தான் சார். சார் இயக்குனர் சார், அதாவது இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் போதைப்பொருள் கலாச்சாரத்தை வந்து சினிமாவை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கு. ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாரும் படங்கள்லையும் வந்து இன்னைக்கு போதைப் பொருட்களை வந்து காட்டி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாலே அது வந்து அவங்களே இன்னும் தவிர்க்க சொல்லி எந்த ஒரு அறிக்கையுமே விடல. நீங்கள் வந்து போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு படம் எடுத்துருக்கீங்க. நீங்கள் சமூகத்தில் இந்த படம் வந்து என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? சார், அது நீங்கள் படம் போய் ரீச் ஆகிறது பொறுத்து சார் இருக்குது. எந்தளவுக்கு ரீச் ஆகுதோ அவங்க புரிஞ்சுக்கிற விதத்துலாம் சார் இருக்குது ஒரு விஷயமே. இப்போ நான் போய் பிடிக்காத சரக்கு அடிக்காத சொன்னால் யாரும் கேட்க போகிறதில்ல. தானே அடிபட்டு ஒரு விஷயத்தை திருந்துவாங்களே சார், அப்போ தான் சார் அதுக்கு ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் அதுக்கு முடிவே கிடையாது.